சக்தி உயிரோட இருக்கான்னு பயந்துகிட்டு இருந்தீங்களே, அவன் இல்லைங்கிறதுக்கு சாட்சி இதான். பேப்பர்ல பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்திருக்கேன். டேய் படிடா. சின்ன மனோர் ஜமீன் ராஜசேகர் ஐயாவோட சொத்தை அவர் வாரிசான நான் விற்க போகிறேன். இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் தெரியப்படுத்தவும். இப்படிக்கு சின்ன மனோர் துர்கா பிரசாத். இது வரைக்கும் யாரும் வரல, இப்ப விக்கலாம்ல. ஏண்டா இன்னும் உங்களுக்கு புத்தி வரலையா? ஒருத்தர் உங்க ரைஸ் மில்லோட அட்ரஸ் கேட்டாரு, அதான் இங்க கூட்டு வந்தேன். இந்த துர்கா பிரசாத் ரைஸ் மில்லுக்கு அட்ரஸ் தெரியாதவன் இந்த ஊர்ல எவன்டா இருக்கான்? யாராத? ஹலோ பிரதர். ஒரு வேளை நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருப்பானோ? நான் கேட்டனா? அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. டாய் நீ இங்க இருக்க வந்த? அண்ணா உங்களுக்கு எனக்கு பேச்சே இல்லைண்ணா. நான் சார் கிட்ட பேசிக்கிறேன். நீ என்னடா பேசுற? ஏங்க அவர் தான் ஏதோ பேசணும்னு சொல்றாரு, பேசணும் விடுங்க. அவர் ஏதோ சொல்ல வராரு, நீங்க சொல்லுங்க தம்பி. வணக்கம் பெரியவரே. வணக்கங்கண்ணா. நீங்க வாங்க வந்திருக்கீங்களே இந்த மில்லு, இது பரம்பரையா இருக்கிற சொத்து. இவருக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் சைன் பண்ணாதான் இந்த சொத்தையே விற்க முடியும். நாளைக்கு அவன் வந்து என் கையெழுத்து இல்லாம எப்படி இந்த சொத்தை வாங்கினீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சப்போஸ் இப்ப நான் தான் சின்ன வயசுல ஓடி போன அவரோட தம்பி சக்தின்னு வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்கதானே. யாருடா இவன்? இப்ப நீங்க ஆஸ்தியை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து, ஏண்டா மொட்டை தலையா எந்திரா எந்திரா சொட்ட தலையா, ஏன் அண்ணனுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்கு புத்தி என்ன கெட்டு போச்சா? சொத்தை விக்கிறேன்னு சொன்னா வந்துட வேண்டியதா? டேய், ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு யாராவது சொந்தம் கொண்டாடி வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்காம உடனே வந்துடுறதா? அருவிக்கிட்ட முண்டங்களா? டேய் கத்தியாடுறா. டேய் இந்த கைதான சாட்சி கையெழுத்து போடுற, இந்த கையை வெட்டிட்டா எப்படிடா போடுவ? டேய் சாரி அப்படின்னு அவரு கேட்டாருன்னா, ஏற்கனவே ரொம்ப வயசானவங்க, இந்த வயசுல கை காலுன்னு போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்யலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பாருங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. இவன் என்ன பாஷா ரஜினி மாதிரி நடிச்சிட்டு போறான்? அந்த படத்தை நானும் பார்த்திருக்கேன். மூடிக்க, பணத்தை எடுங்க, கையெழுத்து போடுறேன். ஏங்க இந்த சொத்துல நிறைய வில்லங்க இருக்கும் போல இருக்குங்க. எந்த வில்லங்க மேல பணத்தை எடியா? நாளைக்கு உங்க தம்பி வந்தா. தம்பி இல்ல கம்பி இல்ல, அவன் செத்து போயிட்டான். இங்க பாருங்க, உங்க தம்பி செத்து போயிட்டான்னு நீங்க சொன்னா மட்டும் போதாது, ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க யாராவது சொல்லணும். அப்படி இல்லையா உங்க அப்பா அம்மாவாவது சொல்லணும். அதுவும் இல்லைன்னா உங்க தம்பியோட டெத் சர்டிபிகேட்டை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம். ஓஹோ, எல்லாரும் கேட்டுக்குங்க. வர்ற 12ஆம் தேதி அமாவாசைக்குள்ள இந்த ரைஸ் மில்ல நான் வித்து காட்டுறேன். அதுக்குள்ள என் தம்பி செத்ததுக்கான சாட்சி உனக்கு காட்டுறேன்டா. சின்ன வயசுல ஓடி போன எம்எல்ஏவோட தம்பி செத்து போயிட்டானாப்பா. சக்தி, இப்படி அநியாயமா போயிட்டியடா சக்தி. 15 வருஷமா காணாம போனவன் இப்படி பணமா திரும்பி வந்திருக்கானே. என்ன பண்றது தம்பி, மனசு தேத்திக்கணும். பிச்சைக்கார பையன். சக்தி, சக்தி, உங்க ஃபேமிலி போட்டோல சக்தி எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க பாருங்க. அம்மா கிட்ட காட்டுங்கடா. அம்மா அம்மா. நான் இதெல்லாம் பார்க்கவா இன்னும் உயிரோடு இருக்கேன்? இவன் எதுக்குடா இங்க வந்தான்? ஒரிஜினல் தம்பியோட வந்திருப்பானா? ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியலீங்களே அண்ணா. உங்க தம்பி சாவலங்கண்ணா, உயிரோட தான் இருக்காரு. நான் உங்க தம்பி இல்லைங்களா அண்ணா? உங்க அல்ல கைங்க எல்லாருமே உங்க தம்பி இல்லையா? இப்ப ஒரு உண்மையை சொல்றேன், இது எல்லாமே ஒரு நாடகம். இவனுக்கு எப்படின்னா தெரிஞ்சது? உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிகர்கள். ஷேக்ஸ்பியர் சொன்னது, செத்து போன இந்த சக்தி கேரக்டர் முடிஞ்சு போச்சு. பக்கத்துல அழுதுகிட்டு இருக்க இந்த துர்கா பிரசாத் நடிப்புல பட்டைய கிளப்புறாரு. இதெல்லாம் சொல்ல வந்த நான் ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்.
சக்தி போயிட்டியா? டேய் சக்தி, இந்த நாடக மேடையில உன் அண்ணன் அழறது நடிப்பு கண்ணீர் இல்லடா, நிஜமான கண்ணீரா, நிஜமான கண்ணீரா. இவன் செத்த பணத்தோடவே பேசுறான்னா மாய மந்திரம் தெரிஞ்ச பெரிய வித்தக்காரனா இருப்பானோ? ஆம், ம். சக்தி பாக்கெட்ல ஏதோ பணம் இருக்கு. பணம் இல்ல, ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. வம்ப விலைக்கு வாங்கிட்டோமோ? ஆம், ம். பாசமுள்ள அண்ணனுக்கு உங்கள் தம்பி சக்தி எழுதி கொள்ளும் கடைசி கடிதம். 15 வருஷமா உங்க எல்லாரையும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டேன். அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள வரவானான்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் ஊருக்குள்ள வரல. ஆனா சொத்தை பத்தி அவர் எதுவும் சொல்லல. பாதி சொத்தை நீ எடுத்துக்க, ஆனா மீதி சொத்தை ஊர்ல இருக்கிற ஏழைங்க அனாதைக்கு எழுதி கொடுத்துரு. தம்பி, அது இந்தாங்க நாட்டாம. மதிப்பிற்குரிய ஊர் மக்களே, ஒருவேளை என் அண்ணன் எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்க ஒத்துக்கலன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சேர வேண்டிய பாகத்தை அனாதைகளுக்கு எழுதி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதை செய்ய எங்க அண்ணன் மறுத்தா என் பணத்தை எடுக்க விடாதீங்க. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள சக்தி. பாத்தியா ஐயா, மனுஷன்னா இப்படி இருக்கணும். அவன் செத்தாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது இது என் தம்பி எழுதின கடிதமே இல்ல. அது உங்க தம்பி பணம் இல்லையா? ஆமா, அது அவர் பாக்கெட்ல இந்த லெட்டர் தானா? இது என் தம்பி கையெழுத்து கிடையாது. அப்படின்னா அந்த லெட்டரை இந்த தம்பி எழுதாம இந்த தம்பி எழுதுனானா சொல்லுங்க. இது நிச்சயமா என் தம்பி எழுதின கடிதமே கிடையாது. நீங்க சொல்றதை நாங்க எப்படி நம்புறது? நம்ப வைக்கிறேன். இது பாருங்க, இது சின்ன வயசுல என் தம்பி எழுதின நோட் புக். 2 கையெழுத்து ஒரே மாதிரி இருக்காரு பாருங்க. 2 கையெழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு. கையெழுத்து கூட அவன் போட்ட மாதிரியே இருக்கு. அப்படின்னா சொத்து அனாதைங்களுக்கு எழுதி கொடுக்கிற வரைக்கும் டாய் டாய் சொத்துல பங்கு கேட்க இங்க ஒருத்தனுக்கு கூட உரிமை கிடையாது. அப்படின்னா பணத்தை கூட இங்க இருந்து எடுக்க இவன் என் தம்பி கிடையாது. சொத்தெல்லாம் அனாதைங்களுக்கு போகுதுன்னு மாத்தி மாத்தி பேசுறீங்களாங்கண்ணா? ஏங்க, இப்பதான் தம்பி நீங்க அதுக்குள்ள இல்லன்றீங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்க நாங்க தயாரா இல்ல. முதல்ல சொத்த பிரி. சொல்லுங்கடா. எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வார்டு பாய்ஸ். ஒரு அனாதை பாடி எடுத்துட்டு வந்து அது சக்தியோட பாடின்னு நம்ப வைக்க சொன்னாரு. நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு நாடகத்தை பண்ணிட்டோம். அந்த போட்டோ அவர் தான் கொடுத்தாரு. எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படியே ஓடிடுறோம். சின்ன செத்து போயிட்டேன்னு எதுக்கு நான் போய் சொன்னேன்? கண்டவனெல்லாம் தம்பின்னு சொல்லி அம்மாவோட கற்ப கலங்கப்படுத்திட்டியடா பாவி. என்னடி ஓவரா பேசுற? என்னைய கேள்வி கேக்குறியா? கழுத்து நெரிச்சு கொன்னுடுற. ஏய், கையெடுறா. ஏய், நீ யாரா என் கையெடுக்க சொல்றதுக்கு? அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனுக்கு கேட்கிற உரிமை இருக்குடா. ஏய், இது என் குடும்ப விஷயம். எதிரா குடும்ப விஷயம்? தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சீமந்த பண்ணினா அது குடும்ப விஷயம். அதே தங்கச்சியை கடைசி வரைக்கும் காப்பாத்தினா அது குடும்ப விஷயம். அதை விட்டுட்டு கொலை பண்றது என் குடும்ப விஷயம் சொன்னா இங்க இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கையேடுறா. நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? துர்கா, கையெடு. பெரியவர் சொல்றாருல, கையெடுப்பா. என்ன, நான் செத்து போயிட்டேனா? நான் செத்து போயிட்டேன்னு ஊரெல்லாம் சொன்னியாம எனக்கு ஏன் சொல்லாம விட்ட? உனக்கு எதுக்குடா சொல்லணும்? சொல்லணுங்கண்ணா, நான் தானே உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. டெத் சர்டிபிகேட் கேட்கும் போதே தெரியுங்கண்ணா நீ டபுள் கிராஸ் பண்ண நினைக்கிறேன்னு. இந்த நோட் புக் எடுத்துட்டு போய் ராத்திரி எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ண. அதனாலதான் ஜெராக்ஸ் மாதிரி 2த்துலயும் ஒரே கையெழுத்து. இதெல்லாம் எதுக்காகடா செய்யற? சொல்லிட்டாலும் எலெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வரட்டுங்களாங்கண்ணா பெரியண்ணா? வருங்காலம். ஆமாடா. வாங்க. வருங்காலம். கோதண்டம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்க. ஏய், வழி வாங்க வாங்க மாமா. ஏய், பெண்ணு கூடுறா. எனக்கு இல்லடா, மாமாவுக்கு. மாமா,
உங்க பொண்ணான கையால அந்த பெண்ணை என்கிட்ட கொடுங்க. துர்கா பிரசாத் வாழ்க! 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 துர்கா ஐஸ்வர்யா 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 என்னன்னா அது உங்க முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு ஜெய போடுறாங்க. ஐஸ்வர்யா 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 ஏய் நிறுத்துங்க. ஏண்டி நீ எனக்கு போட்டியா? ஆமா. என்ன தகுதி இருக்கு உனக்கு? அரசியல்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? கோடி கோடியா செலவு பண்ணி என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு என் மாமா காஞ்சிபுரம் கோதன்னு என் பின்னாடி இருக்காரடி. உனக்கு யாரடி இருக்கா? ம் பாரு. உனக்குனா ஓ நீதானா இவளுக்கு பேக்ரவுண்ட்? என்ன துர்கா பிரசாத் பரம்பரையா கோடீஸ்வரன். இவ பிச்சைக்காரி, பிளாட்ஃபார்ம்ல டீ விக்கிறவ. அது அப்போ இப்போ லட்சாதிபதி. ஆஹா சிஸ்டர், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு காட்டுங்க. அண்ணா இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுமா? அவரை கேட்டா எப்படி தம்பி? எண்ணி வச்சிருந்து நானும் என்ன கேள? 10 லட்சம் ரூபாயில 1 ரூபாய் குறைஞ்சா எனக்கு செருப்பாலே அடி. டாய், அவன் கேட்டானா? டாய், இது ஏன் பணம்? அது நேத்து வரைக்கும். டேய், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு பணம் மட்டும் தேவையில்லடா, டேலண்ட்டும் வேணும். என் டேலண்ட் என்னங்கிறத எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அண்ணா சிஸ்டர், ராவு காலம் போறதுக்குள்ள சைன் பண்ணிடலாமா? அவன் ராகு காலம்னு நம்மள தான் சொல்றானோ.